ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு பாஸ்தாவை வந்து அதில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே. ஸோ நல்லா குக் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய். ஸோ நான் சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ், கோஸ், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகா மூணுமே பேஸ்ட் பண்ணதை வந்து போட்டு அப்புறம் வெங்காயம், அதில் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து குக் ஆகும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது குக் ஆகிற அளவுக்கு விடலாம் நம்ம. ஸோ நான் இப்போது கேப்சிகம் போட்டிருக்கேன், அப்புறம் கேபேஜ் போடுறேன், இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பீன்ஸ் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்திங்கன்னா அது குக் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் இதில் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஸோ லைட்டாக குக் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணாலே வெஜிடபிள்லாம் குக் ஆனது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்டும் போடல, வெறும் மேகி மசாலா இருக்கும் ரைட், அது வந்து ஒரு 2 பேக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அந்த பாஸ்தாவை எடுத்து வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணினதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த வெஜ்ஜீஸ், இந்த பாஸ்தா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் சீஸ் ஷீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த சீஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த சீஸோட அந்த வெஜ்ஜீஸோட பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இந்த நல்ல ரெய்னி சீசனில் இது சுட 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 சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஈஸி பீஸி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி. ஸோ செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோஸ், subscribe, comment, share. See you. Ta-ta.